கோவை பீளமேடு பகுதியில் விமான ஓடுதளத்தின் அடியில் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் மற்றும் கழிவுநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விமான நிலைய ஓடுதளம் கீழே சுரங்கப்பாதையில் தனியார் மருத்துவமனை கழிவுகள், வீட்டு உபயோக கழிவுநீர் போன்றவை கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் கொசு மற்றும் விஷ ஜந்துக்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவுநீர் இருக்கும் பகுதியில் பறவைகள் அதிகமாக வருவதால் அவை விமானத்தில் மோதி விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறினர். அதேபோல் நிலத்தடி நீரும் மாசு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கழிவுகளை உடனடியாக அகற்ற மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாங்கள் இது சௌபாக்கிய நகர் பி பிளாக் ஏரியாவில் இருக்கோங்க. இது பக்கத்தில் இந்த நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த கழிவு நீர், அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறோம். பட் இது வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பு வரல. பட் மழை எப்போ பெஞ்சாலுமே அந்த ஸ்மெல் வரும். ஒருவேளை பாத்ரூமில் தான் வருதோன்னு சொல்லிட்டு நாங்கள் பாத்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு கீழெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். பட் அது மழை பெஞ்சால் அதோட ஸ்மெல் அதிகமாக வரும். குப்பைங்க நீங்கள் சொல்கிற அந்த குப்பைங்க இதெல்லாம் இல்லைன்னா அங்கே தான் கொண்டு போய் எல்லாம் தேவையில்லை, குப்பை வண்டி வரல அப்படின்னா நாங்கள் குப்பைங்களாம் அங்கே தான் கொண்டு போய் போடுறோம். ஸோ அது நாங்கள் போய் பார்த்ததில்ல. பட் ஸ்மெல் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க, பக்கத்தில் தான் இருக்குது. ட்ராவலிங்கு அதோட எஃபெக்ட் எங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது குப்பை அங்கங்கே கொட்டுறதுனால அதெல்லாம் எங்களுக்கு இஷ்யூ இருக்குங்க.